கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இந்த அனுதினம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யாக்கோபு 4:6. பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அப்படியாக ஒரு சைனாவில் ஒரு ஞானி ஒரு ராஜாவை பார்க்க வருகிறார். அந்த ராஜா வீட்டில் அந்த கல்யாணம் தடபடலாம் நடக்குது. எல்லாருக்கும் தடபடா போட்டுட்டார். நீங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஞானிக்கு நல்ல ஒரு ஞானம் இருக்குது. எல்லாம் மிருகஜீவன்கிட்ட பேசக்கூடிய தன்மை இருக்குது. அது மறுபடியும் பேசும் அந்த மிருகஜீவன்கள் எல்லாம். அப்படியாக அவரு போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் போறாங்க. எல்லாரும் ஊர்ல ஜனங்கள் எல்லாம் போறாங்க. ஆடு மாடுகள் மிருகஜீவன்கள் எல்லாம் போகுது. அப்ப எறும்பு வரிசையா போயிட்டு இருக்கு. அப்ப இவர் கேட்டார் அந்த ஞானி, நீங்க எங்க போறீங்க அப்படின்னா, நாங்க அன்னைக்கு ராஜா வீட்டுல கல்யாணம், அங்க சாப்பிட போறோம்னே இந்த ராஜா சுமார் காலரை தூக்கி விட்டு, பாத்தீங்களா ஞானி, எங்க வீட்டுக்கு எல்லாம் எறும்பு கூட சாப்பிடும்போது பாருங்க அப்படின்ட்டு சும்மா காலரை தட்டி விட்டு பெருமையா பேசலாம். கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த எறும்புலாம் மேற்கு பக்கமா போயிடுச்சு, ராஜா வீட்டு கிழக்கு பக்கமா இருக்கு. அப்ப ஞானி கேட்கிறாரா, என்ன இந்த எறும்பெல்லாம் இப்படி போகுது, உங்க வீட்டுக்கு போகாம? சரி போய் பாப்போம், எதுதான் போகுதுன்னு பார்ப்போம். ஒரு ஏழை குடியான வீட்டுக்கு போனுச்சு. அங்க போனா அந்த ஏழை அந்த குடியானவன் சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாம் அங்க இருந்த காக்கா குருவி எல்லாருக்கும் போட்டுட்டு, அந்த அங்க இருந்த நாய்களுக்கெல்லாம் போட்டுட்டு, இந்த எறும்பு வருது பாருங்க வரிசையா அந்த குடியானவன் வீட்டு வாசப்படியில வந்து நிக்குது. பார்த்தா அங்க இதுக்கு இந்த எறும்பெல்லாம் நல்லா சாப்பிட்டு தடபுடலாம் சாப்பிட்டுட்டு, ஆகா சூப்பராக இருக்குப்பா, ராஜா வீட்டு சாப்பாடை விட இது அருமையாக இருக்குது அப்படின்னு பாராட்டினார். இப்போ ஞானி சொன்னாரா, என்னப்பா இது, எறும்பு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு பாராட்டிட்டு போகுது. ராஜா வெட்கி தலை குனிந்தாராம். ஆம்பரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார் அல்லவா? இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார்னு சொல்றது போல, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ண போனாங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 2 பேர் தேவாலயத்திற்கு அங்கே ஜெபம் பண்ண போகிறாங்க. போன போது அங்கே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் அங்கே பெருமையான காரியங்களை குறித்து அவன் பேசி ஜெபம் பண்ணுகிறான். அந்த பரிசேயன் பெருமையானவைகளை குறித்து பேசி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் ஆலயத்துக்கு தவறாமல் போகிறேன், ஆனால் இவனை போல இல்லை அப்படின்னு சொல்லி மற்றொன்னிருக்கிட்ட அந்த குறை சொல்லி குற்றப்படுத்தி அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆனால் ஒரு ஆயக்காரன் என்ன பார்த்தீங்கன்னா, தூரத்திலே அவன் மார்பிலை அடித்து கொண்டு, பாவியாக என் மேலே கிருபையாயிருன்னு சொன்னான். தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான். ஆம்பரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவி திறந்தே இருக்குது அல்லவா? கர்த்தருடைய செவி திறந்தே இருக்குது. நீங்களும் நீதிமானாக மாறும்போது உங்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவி திறந்தே இருக்கு. பெருமையினாலே அந்த முதல் தேவதூதன் மேலிருந்து கீழே விழுந்துட்டான். நேபுகாத்நேச்சர் 4ஆம் அதிகாரம் தானியேல் 4ல் நான் கட்டின மகா பாபிலோன்னு சொன்னான். சொல்லி கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் அவனை கீழே தள்ளிட்டார். மாடு புல்ல மேய்கிறது மாதிரி புல்ல மேய்ஞ்சான், பட்சிகளை ஆகிட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இயேசு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அந்த குணாதிசயங்களை நீங்களும் நானும் ஃபாலோ பண்ணுவோமா? தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். மரண பரியந்தம் இயேசு தன்னை தாழ்த்தினார். நீங்களும் நானும் அப்படியாக அவருடைய இயேசுடைய சாயலையும் குணாதிசயங்களை ஃபாலோ பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய தேவைகளை சந்தியும், அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றும். தேவைகளை சந்தி ஒரு குறைவில்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும், வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.